ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராஃப்ட் ஜங்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ரோஸை எப்படி சூப்பராக ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றதை தான் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ரொம்பவே ட்ரையான 1 year ஓல்டு ரோஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி ட்ரை ஆகிட்டனால நம்ம சிலிக்கா பவுடர்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எடுத்திருக்கிறது 5.5 inch ரவுண்டு டைமண்ட் எட்ஜ் மோல்டு தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம செல்லோ டேப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணதும் ரெசன் நான் ஆல்ரெடி 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கோல்டு ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கார்னர்ஸில் மட்டும் நான் கோல்டு எஃபெக்ட் வர மாதிரி தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். அதனால் நம்ம கார்னர்ஸில் மட்டும் நான் கொஞ்சமாக கோல்டு ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் விட போகிறேன். அதனால் சென்டரில் கிளியர் ரெசனே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ கிளியர் ரெசன் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்மளோட ஃப்ளாரை நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே எனக்கு தனித்தனியாக ஆகிடுச்சு. ஸ்டெம்மு ஃப்ளார் எல்லாமே தனியாகிட்டனால இந்த மாதிரி நான் தனித்தனியாகவே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நார்மலாக நல்லா இருக்குன்ற மாதிரினா நீங்கள் நார்மலாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட லீவ்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃப் மட்டும் எனக்கு நல்லா ஃபோல்ட் ஆகிடுச்சு. அது எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் புக்கோ இல்லை வெயிட்டான எதுலையாச்சும் பொருளில் நீங்கள் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்ட் பண்ணதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நம்ம ரெசன் ஊற்றிக்கலாம். நிறைய ரெசன் நம்ம ஃபஸ்ட் லேயரில் ஊற்ற வேணாம். கொஞ்சமாக அது செட் ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். கொஞ்சம் அந்த லீஃபை இந்த ஃப்ளார்லாம் என்னென்ன இடத்துல பிளேஸில் வேணுமோ அதை அரேஞ்ச் ஆகி செட்டாக லைட்டாக ஒரு 6 hours நம்ம ட்ரை ஆக விட்டுருனா அது செட் ஆகிட்டோன்னா நம்ம இன்னொரு லேயர் ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட் லேயர் ஊற்றிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் ட்ரை பண்ண விட்டுருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் செகண்ட் லேயர் ஊற்றுறதுக்காக இதில் என்ன வேர்டிங் வேணுமோ அதை நான் வினைல் ஸ்டிக்கரில் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசனில் யூஸ் பண்ணுற இன்சர்ட் ஷீட்ஸ் பற்றி தெரியணும், வினைல் ஸ்டிக்கர், டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியணுன்னா நான் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரேம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராகவே இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஒர்க் பண்ணும்போது பபிள் ஃப்ரீயாக பண்ணுறது ரொம்ப அவசியம். அதை நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது உட்டன் எல்இடி பேஸ் தான் எடுத்திருக்கேன். இது தனியாகவே நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதை நான் இப்போ யூவி ரெசன் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ யூவி ரெசன் நம்ம நார்மலாக சன்லைட்லன்னா ஒரு 20 minutes கிட்ட நம்மளுக்கு ட்ரை ஆகிறதுக்கு வைக்கணும். அதுவே இது நம்ம யூவி லேம்பை எடுத்துருந்தோம்னா 2 to 3 minutes நம்மளுக்கு ட்ரை ஆகிடும் நம்மளோட ஒர்க்கு. இது குயிக்காக ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணோன்ற மாதிரி பெண்டன்ட்டு, இப்போ கீச்செயின் அந்த மாதிரிலாம் நம்ம குயிக்காக உடனே வேணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி யூவி ரெசன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 minutes நமக்கு ட்ரை ஆகிடும். இப்போ அந்த மாதிரி தான் நான் இங்கே ஸ்டிக் பண்ணுறதுக்காக இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் யூவி ரெசன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லேம்ப் நான் வச்சுட்டே இருந்தேன்னா 2 to 3 minutes நல்லா ஸ்டிக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ரெசன் ஃப்ரேம் வித் லைட்டு நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசன் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.